சொல்ல வேண்டியதுக்கு மிகைப்படுத்தி அதை தேவையில்லாததை சேர்த்து சொல்லுவது, இரண்டாவது சொல்லும் பொழுதே இடையிலே சொருகுவது. இந்த ரெண்டுமே தந்திரமாக பண்ணுவார்கள். இது ரெண்டும் எதற்குனா கேட்டுக்கு ஏதுவானது. புது ட்ரெண்டு, புது பாதையை உருவாக்குகிறோம், புது பாதை. இதுதான் வேத புரட்டுங்கிறதுக்கு அர்த்தமே இதுதான், புது பாதை. நியூ ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது புது பாதையை வேத புரட்டுன்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் இப்போ வந்து இந்த எமர்ஜென்ட் கிறிஸ்டியன்ஸ் சொல்கிற, அதாவது நியூ ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சஸே இருக்குது, நியூ ஜெனரேஷன் சர்ச்சஸே இருக்குது, சபைகளே இருக்குது. முழுவதுமாக கேட்டுக்கே தான் இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பாருங்கள், சரியான விசுவாசம் இல்லைன்னா சரியான வாழ்க்கை இருக்காது. சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எப்படி பேதுரு எழுதி அவர்களுக்கு போதித்தார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படித்தான் ஆதி அப்போஸ்தல சபைகளிலே சுவிசேஷத்தை போதித்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 2வது அதிகாரமும் 3வது அதிகாரமும் முழுவதும் ஒரே கருத்தை உடையதாக இருக்கிறது. இதே போல் இன்னொரு நிருபத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். இதற்கு ஒப்பான வசனங்கள் உள்ள இன்னொரு நிருபம் 2 தீமோத்தேயு யூதா எழுதின பொதுவான நிருபம். நீங்கள் அந்த யூதா நிருபத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அநேக காரியங்கள் இதோடு கூட ஒத்து போவதாக காணப்படுகிறது. நிறைய ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் 4வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இதில் உள்ளது. இதில் வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது தள்ளுபடி ஆகமத்திலிருந்தும் சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஏனோக்கினுடைய புத்தகம், அப்புறம் அதாவது காஸ்பல் ஆஃப் பீட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து தள்ளுபடி ஆகமத்தில் உள்ளது. அந்த இதில் உள்ள சில காரியங்களை எடுத்து இதில் எழுதியிருக்கிறார்கள். அதாவது வேத சத்தியம் மாறாதபடிக்கு தள்ளுபடி ஆகமத்தில் உள்ள சில காரியங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டும் ஒற்றுமையாக இருக்கிறது. 2 பேருமே ஒரே காரியத்தை பேசிக்கொண்டு வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், கடைசி நாட்களில் எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் வருவது சுவிசேஷத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதுதான் அவங்க பேசக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. இந்த கருத்து 2யுமே ஒத்து வருகிறதா இருக்கிறது. 2வது அதிகாரத்தில் இவர் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார். என்ன செய்வாங்களாம், இவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, இது என்ன சொல்வது, அவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு குணாதிசயம். கேட்டுக்கு ஏதுவான தந்திரமான வேத புரட்டுகளை. அதாவது வேத புரட்டுன்னா என்னது? வேத புரட்டு அப்படியே வசனத்தை திருப்பி பேசுறது வேத புரட்டு. என்ன அர்த்தம்? வேத புரட்டு கருத்து ஒவ்வாம பேசுறது, அந்த கருத்து ஒவ்வாதபடிக்கு பேசுவது, அதற்கான உண்மையான அர்த்தத்தை விட்டுட்டு தாங்களா சொந்த ஒரு அர்த்தத்தை கொடுத்து புது ஒரு அர்த்தம் கொடுப்பது வேத புரட்டு. புரட்டி போடுறது, வேத புரட்டு போடுறது, வேதத்தை தலையில படிக்கிறது அப்படி சொல்லலாம். வேதத்தை படிக்க வேண்டிய பிரகாரம் படிக்கிறது வேத புரட்டு. என்ன வேத புரட்டு? இங்கிலீஷ்ல வந்து ஹெரிசிஸ் அப்படின்னுங்க. ஹெரிட்டிக் வசனத்துல தான் பேசுவாங்க, வசனத்துல தான் பேசுவாங்க, சத்தியத்தை மறைச்சிடுவாங்க, வசனமா பேசுவாங்க, வசனத்தை சத்தியத்தை. உதாரணத்துக்கு ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சாத்தான் வசனத்து மூலமா தான் பேசினாரு. அது மாதிரி அவன் எல்லாத்தையுமே வேத புரட்டாதான். அதாவது எல்லாத்தையுமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அதனுடைய பின்னணியத்துக்கு விரோதமாகத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறான். பிசாசுகளும் ஆண்டவருடைய நாமத்துக்கு நடுங்கிறத விட வேத சத்தியம் நிறைய அதுக்கும் தெரியுது. வேத புரட்டு அப்படிங்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டில் விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை இந்த மார்க்கத்தை அமைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தையும் பற்றி சொல்லிவிட்டார்கள். இந்த மார்க்கத்தை அமைந்தவர்கள் அப்படின்னு, இந்த வேற்றுமையான உபதேசத்தை உடையவர்கள், இந்த மார்க்க பேதம் உடையவர்கள் என்றிருக்கும், மார்க்க போதனை உடையவர்கள், இந்த மார்க்கத்தை சேராதவர்கள். என்ன அர்த்தம்னா, இதுக்கு வேத புரட்டர்கள்னு சொல்லப்பட்ட இந்த ஹெரிசிசிக்குள்ள இந்த எபிரேய வார்த்தை தனிப்பட்ட தெரிந்தெடுப்பு வைத்திருப்பவர்கள். அப்படின்னா என்ன, பொதுவான ஒரு விசுவாச அறிக்கை இருக்கும்,
பொதுவான சுவிசேஷ அறிக்கை இருக்கும். அது எல்லாருமே அங்கீகரிக்கக்கூடியது. அது அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க தனியாக இன்னொரு விசுவாச பிரமாணம் வைத்திருப்பார்கள். அதாவது ஒன்று சேர்ந்து வாழ மாட்டார்கள், தனக்கென்று ஒரு தனி வழி அப்படி வைத்திருப்பார்கள். அந்த வழியின்படி தான் எல்லாத்தையும் யோசிப்பாங்க. அவங்களோட செலெக்ஷனே வித்தியாசம். அதாவது பர்சனல் செலெக்ஷன், சாய்ஸஸ் மொத்தத்தில் வரமாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சரியான வேத புரட்டர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான விசுவாச அறிக்கையில் அவங்க செய்யவே மாட்டாங்க. அதாவது இது வரைக்கும் இருக்கிற பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த அப்போஸ்தல விசுவாசத்தை கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க. தனிப்பட்ட விதத்தில் அவங்க ஒரு தனி கருத்தை சொல்லி தனியாக ஒரு புதிய பாதையை உண்டாக்கி தான் தோன்றித்தனமாக வாழ்கிறவர்கள். இதுக்காக என்ன செய்வாங்கன்னா வேத வசனத்தை எப்படி வேண்டாலும் மாற்றிக்கொண்டு இருப்பார்கள். அதான் வேத புரட்டர்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, என்னது தந்திரமாய் நுழைய பண்ணி ஏமாற்றி உள்ள புகுத்துறது. அதாவது சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றி சாப்பாடு ஊட்டுற மாதிரி. இவங்க சாப்பாடு ஊட்ட மாட்டாங்க, வாயிலிருந்து பிடிங்கிடுவாங்க. நமக்கு தெரியாதபடி செய்வாங்க. நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்னே தெரியாம செய்வாங்க. தந்திரமாக இளைய பண்ணி. கலாத்தியர்கள் நிருபத்துக்கு வாங்கலேன். அதில் 2வது அதிகாரம் இருக்கு. 2வது அதிகாரத்தில் இந்த தந்திரத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அதுலேயும் நிறைய ஒற்றுமைகள் நீங்கள் வரதை பார்க்கலாம். கலாத்தியருக்கு பவுலடியார் எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமேலாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. நேரம் வரமாட்டாங்க அவங்க, சைடு கேட் வாசல் வழியா வரமாட்டாங்க. அவங்க எப்படி வருவாங்க? பக்க வழியாய். ஆமா, சிவரேறி குறித்து தான் வருவாங்க. இது ஒரு தெளிவான அடையாளம். அதாவது உங்கள் சபையில் நேரடியாக வந்து சபையினுடைய மூப்பர்கள் போதகர் வழியாக வரமாட்டாங்க. யாராவது ஒரு வீட்டுக்கு போய் அங்கே, அதாவது எவ்வளவு கற்றாலும் தேராத பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் உங்கள் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்கள் பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரில, அவர் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மார்க்கத்தை போதிப்பாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எல்லாருமே நேராக சபையில் வந்து உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அவங்களுடைய காரியத்தை புகுத்துவாங்க. இது புகுத்துறதுக்கு 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று, இருக்கக்கூடியதை விட அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பேசுவது, அது புகுத்துவது. அதாவது நிறைய அதிகமாக அதை அடித்து விடுறது அப்படின்னு நம்ம தலை அடித்து விடுறாயா அப்படின்னு கதை அடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று என்னென்னா சொருகிடுறது இடையில. இது 2 அர்த்தம் இதில் இருக்குது. சொல்ல வேண்டியதுக்கு மிகைப்படுத்தி அதை தேவையில்லாததை சேர்த்து சொல்லுவது. 2வது, சொல்லும் பொழுதே இடையிலே சொருகுவது. இந்த 2மே தந்திரமாக பண்ணுவார்கள். இது 2 எதற்குனா கேட்டுக்கு ஏதுவானது. யாரு கேட்டுக்கு ஏதுவானது? அவர்களுடைய கேட்டுக்கு. 2 பேருடைய கேட்டுக்கு ஏதுவானது. சொல்லுபவருடைய கேட்டுக்கும் ஏதுவானது, அதை கேட்கிறவருடைய கேட்டுக்கும் ஏதுவான காரியங்கள். ஆக அவங்க சொல்லக்கூடியதுனால பக்தி விருத்தி உண்டாகாது, கேடு உண்டாகும். மக்கள் பக்தியிலிருந்து கர்த்தரை அறியக்கூடிய ஞானத்திலிருந்து விழுந்து போவார்கள். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தரணும். அதாவது ஒரு மனிதனை கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய சுவிசேஷத்திலிருந்து பிரித்து தன்வசப்படுத்துவது, முழுவதுமாக மாற்றக்கூடிய காரியம். தந்திரமாய் நுழைய பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தான் வந்து சுவிசேஷத்துக்கு விரோதிகள்னு சொல்கிறாங்க. தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. கிரயத்திற்கு கொண்டங்கிற வார்த்தை வரும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கிரயத்திற்கு கொண்ட அவருடைய ரத்தத்தினாலே விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்கு விலையின்றி கொடுத்தார். கிரயத்தினாலே நீங்கள் பெறப்பட்டீர்கள் என்று வசனமே. ஆமா, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்ற. அதாவது ஒன்று பெற்று ஒன்று
பெறுவதா? ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது, அதாவது ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது. அதாவது இதை பேதுருவானவர் 1வது அதிகாரத்தில் சொல்றாரு. நீங்கள் எப்படி நீங்க 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. 18வது வசனத்துல இருந்து வாசிப்போம். 18வது வசனத்துல 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணா நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த மீட்கப்படுதல்ங்கிற வார்த்தையை என்னன்னா, ஒரு விலைக்கிரயம் செலுத்தி திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். மூழ்கி போனது, அதாவது மூழ்கி போன நகையை அடகு வச்சதை திருப்பி, மூழ்கி போற நகையை திருப்புவது மாதிரி மீட்டு கொண்டு வந்தார்கள், மூட்டுக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது சரியான அந்த வார்த்தை. அதாவது இதை எதில் உபயோகிப்பாங்கன்னா, அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த இதில் தான் இந்த வார்த்தையை உபயோகிப்பாங்க. இயேசுவானவர் நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி தங்களை மீட்டு கொண்ட அவரை மறுதலிக்கக்கூடிய காரியங்களை செய்வாங்க. இது எவ்வளவு துணிகரமானது பாருங்க, எவ்வளவு துணிகரமானது. அவரை மறுதலித்து, ஆண்டவரை ஆண்டவர்ங்கிற வார்த்தைக்கு சரியான எஜமானரை மறுதலித்து, எஜமானுங்கிற வார்த்தை தான் மாஸ்டர், அவரையே மறுதலித்து அவர் செய்ததே. மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் 45வது வசனத்தில் இயேசுவானவரும் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அந்த அநேகரை மீட்கும் பொருளாக கொடுத்த ஜீவனையே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தையே அவர்கள் துச்சமாக எண்ணுகிறவர்கள். இதெல்லாம் சுவிசேஷத்தினுடைய நிறைவேறுதலாக காணப்படுகிறது. சுவிசேஷத்தினுடைய நிறைவேறுதல். மறுதலித்து தங்களுக்கு தீவிர அழிவை வருவித்துக் கொள்கிறவன் தீவிர அழிவு, தீவிரவாதி. சீக்கிரமாக வரப்போகுது, நிச்சயமாக வரப்போகிறது, துரிதமாக வரப்போகிறது, உண்மையாகவே வரப்போகிறது, யதார்த்தமாக வரப்போகிறது. இதெல்லாம் 1 by 1, அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறத பாருங்கள். என்னைக்கு அவங்களுடைய சரியான சுவிசேஷம் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை மறுதளிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மாறத்த பாருங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை, வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக, கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். எப்படி தூஷிக்கப்படும்? கெட்ட நடக்கையிலே அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் சுதிக்கும். 2 மார்க்கம், ஒன்று வேத புரட்டானாரான ஒரு மார்க்கம், இங்கே சத்திய மார்க்கம், 2 விரோதமானது. இது தூஷிக்கப்படும். எல்லாருமே அதை சொல்கிறாங்க. எப்படி தூஷிக்கப்படுன்றீங்க? ஏன்னா வேதத்தை பேசுகிற மாதிரி தான் வேதத்தை புரட்டி பேசுகிறாங்க. அவங்க கிறிஸ்தவர்களாய் அல்லது இயேசுவின் நாமத்தை சொல்கிற மாதிரி சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி தேவனுடைய வசனத்தை புரட்டி செய்கிறதுனால ஆண்டவர் கொடுத்த சத்திய வார்த்தை அவர் நிமித்தமாக தூஷிக்கப்படுதுங்க. அவர்களுடைய நடக்கையே வித்தியாசம். பேச்சு ஒன்று, செயல் ஒன்று. பேச்சு ஒன்று, செயல் ஒன்று. நடக்கைனாலே பேச்சு நல்ல பேச்சா இருக்கான, செயல் பொல்லாத காரியங்களா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஊழியக்காரங்களே நிறைய பேர் அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களும் சரி, அநேக விசுவாசிகளும் சரி, அதாவது நல்ல விசுவாசின்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய பேச்சுகளும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் நிறைய திருமணங்களும் அவருடைய உறவுகளும் ரொம்ப ஒரு பெரிய கேவலமான நிலைமை. ட்ரெண்ட் செட் பண்றன்ற பேர்ல புதுசா அதோ செய்யறது. என்னது ட்ரெண்ட் செட் பண்ண, நாங்க புதிய எங்கள் வழி தனி வழின்னு காட்டுறாங்க. அது தனி வழியில தண்ணி வழியா இருக்குது. அது கேட்டுக்கு எழுதுவான வழியா இருக்குது. அதை ஃபாலோ பண்றவங்க இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ். நாங்க புதுசா ஒரு புது ட்ரெண்ட், புது பாதையை உருவாக்குகிறோம். புது பாதை இதுதான் வேத புரட்டுங்கிறதுக்கு அர்த்தமே இதுதான், புது பாதை. நியூ ட்ரெண்ட்னு சொல்றாங்கல்ல, புது பாதையை வேத புரட்டுன்னு சொல்றாங்க. வேதத்திற்கு ஒவ்வாத காரியங்களை, அதாவது ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு கையளித்த அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் ஃபெய்த், அந்த பழங்கால கிறிஸ்தவ விசுவாசத்தை, பரம்பரை விசுவாசத்தை, பழங்கால கிறிஸ்தவ விசுவாசத்தை, ஆதிகால விசுவாசத்தை மறுதளித்து நாங்கள் புதுசாக ஒரு பாதையை உருவாக்குவோம். நிறைய இடங்கள்ல இப்போ இந்த எமர்ஜென்ட் கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறேன், அதாவது நியூ ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சஸே இருக்குது. நியூ ஜெனரேஷன் சர்ச்சஸே இருக்குது, சபைகளே இருக்குது. முழுவதுமாக கேட்டுக்கேதான் இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனை பாருங்க, சரியான விசுவாசம் இல்லைன்னா சரியான வாழ்க்கை இருக்காது. கெட்ட நடக்கை எப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, சரீரம் இந்த உலகத்தில் இருந்து மண்ணோடு மண்ணாக போகுது, நாம் சரீரப்படி உயிர்த்தெழுதுவர் இல்லை. உயிர்த்தெழுதலில் ப்ராப்ளம். அவங்க சொல்லுவாங்க சரீரம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நம்ம, அவங்க சொல்லுவாங்க சரீரம் உயிர்த்தெழுதாது எழாது.
மண்ணோடு மண்ணாக போயிடும். ஆக நம்ம சரீரத்தில் செய்கிறதெல்லாம் நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்தாது. அதனால் என்ன வேணாலும் அனுபவித்துக்கொள், ரொம்ப பயங்கரமானது.